Okay students, now let's discuss the 13th sum. இப்போ இந்த 13th sum நம்ம எப்படி செய்தோமோ 10th sum அதே மாதிரியான sum தான், ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் வித்தியாசம் இதுல. என்னன்னு பாருங்க, if q is a point on the locus of x squared plus y squared plus 4x minus 3y plus 7 equal to 0, then find the equation of locus of p which divide line segment OQ externally in the ratio 3:4 where O is the origin. அப்போ இதுல ரெண்டு விஷயம் நமக்கு. ஒன்னு வந்து the q point வந்து it's already passes through, it's a point on the locus கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு வந்து we have to find the locus of p தான். இப்போ அந்த p என்ன பண்ணுதா பாருங்க, இது O ன்னு வெச்சுப்போம், இது q ன்னு வெச்சுப்போம், இது p. இப்போ இந்த p என்ன செய்யுது, it divides a line externally in the ratio, it externally in the ratio 3:4 ன்னு divide பண்ணுது. இப்போ நம்ம 10th standardல நாம படிச்சிருக்கோம் line segment dividing internally or externally ன்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. இப்போ இதுல external divisionன்றதோட ஃபார்முலா மட்டும் ரெக்கலெக்ட் பண்ணிப்போம். அது என்ன வரும், p of x, y is equal to பாருங்க Lx2 minus mx1 divided by L minus m no x coordinate க்கு, y coordinate க்கு அதே மாதிரி Ly2 minus my1 divided by L minus m ன்னு வரும். ஆமாம் தானுங்களே. இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த ரேஷியோவில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், பாயிண்டில் அந்த ஈக்குவேஷனில் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே சரி, இப்போ இதில் நான் இப்போ எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3:4. ஓகே, இப்போ x2 x1 y2 y1 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஒரு பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு போகிறோம், இட் இஸ் அ பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க. நாம் என்ன செய்ய போகிறோம், அஸ்யூம் பண்ண போகிறோம். இன்னொரு பாயிண்ட் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க பாருங்க, O is the origin கொடுத்துட்டாங்க. அப்போ O is the originனா O பாயிண்ட் வந்து 0,0. Q பாயிண்ட் நாமளே எடுத்துக்க போகிறோம். என்னென்னு எடுத்துக்க போகிறோம், A, Bன்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்தது L, M ஓட வேல்யூ என்ன பாருங்க, அதோட வேல்யூ வந்து L:2 M வந்து 3:4. அப்போ L ஓட வேல்யூ 3, M ஓட வேல்யூ 4ன்னு எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த சம்மை செய்கிறதுக்கு. ஓகே, ஆஸ் யூஷுவல் இப்போ P வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், அதுதான் லோக்கஸ் கண்டுபிடிக்க போகிறோம். Pக்கு தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், H, Kன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ therefore P of H, K will be equal to இப்போ 3 into இப்போ இந்த பாயிண்ட்டு x1 y1, இந்த பாயிண்ட்டு x2 y2. அப்போ 3 into x2 பாயிண்ட் என்னது A minus 4 into என்னது x1 பாயிண்ட் என்னது 0 divided by 3 minus 4. ஆமாவா, கம்மா அடுத்த பாயிண்ட் பாருங்க என்ன இருக்கு, L 3 into y2 பாயிண்ட் என்ன வருது B minus M ஓட பாயிண்ட் என்னது 4 into என்ன வருது 0 divided by 3 minus 4. இப்போ இது என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம லோக்கஸ் P ஓட பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், H, K கண்டுபிடிக்கிறோம். அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ H, K ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க, 3a minus 4 into 0 is 0. அப்போ 3a divided by minus 1 வருமா, 3 minus 4. அடுத்தது கம்மா, அடுத்து அதே மாதிரி 3b divided by minus 1ன்னு வந்துருச்சு. இப்போ as usual H வந்து 3a divided by minus 1ன்னும் Kவை வந்து 3b divided by minus 1ன்னும் we are going to simplify. இப்போ இங்கே minus h equal to 3a. அப்போ I need the value of a தான். So a will be equal to minus h divided by 3. ரொம்ப சிம்பிள் தான் இந்த சம். லாஜிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அப்போது minus k equal to 3b. அப்போ b will be equal to minus k by 3. இப்போ இதெல்லாம் as usual தான் பாருங்கள். once after finding the value of a and b நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் பாருங்கள் இந்த எக்ஸ்டர்னல் டிவைடிங் எக்ஸ்டர்னலி பாயிண்ட்டு, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம், நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டிய கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, பாயிண்ட் H, K in terms of A, B வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே பாருங்கள் Q is a point on the locus சொல்லியிருக்காங்க. அப்போ on the locus இப்போ நம்ம given x squared plus y squared plus 4x minus 3y
plus 7 equal to 0. இதை வந்து நம்ம first equation எடுத்துப்போம். Now, given என்னது? Q of A, B is on. Allati is passes through எந்த பாயிண்ட் எந்த ஈக்குவேஷன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ as usual x இங்கெல்லாம் இருக்கும், அங்கே a போட போகிறோம், y இங்கெல்லாம் இருக்கும், அங்கே b போட போகிறோம். அப்போ now this first equation will become என்ன பாருங்க? a squared plus b squared plus 4a minus 3b plus 7 equal to 0. இப்போ in terms of a and b வந்திருக்கு இல்லையா? இப்போ a and b க்கு தான் நமக்கு என்ன இருக்குது? வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a ஓட வேல்யூ என்னது? minus h by 3 the whole square plus b ஓட வேல்யூ என்ன பாருங்க? minus k by 3 the whole square plus 4 into minus h by 3 அடுத்து minus 3 into minus k by 3 plus 7 equal to என்னன்னு வந்துருச்சு? 0ன்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன வருது? நம்மளுக்கு எல்லாமே ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். ஆர்டினரியாக நம்ம சின்ன கிளாஸில் எப்படி ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள் தான். பாருங்கள், இப்போது minus h by 3 the whole squared இருக்குது. அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் h squared by 9 மாறிடும். ப்ளஸ் மைனஸ் கே, அப்போ மைனஸ் கேனா ப்ளஸ் ஆகிடும், கே ஸ்கொயர்ட் பை 9 மாறிடும். அடுத்து minus 4h by 3 minus into minus will become plus 3k divided by 3 plus 7 equal to 0 மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். டினாமினேட்டர்ஸ் சேமாக இருக்கணும்னா ஐ ஹவ் டு கோ ஃபார் த எல்சிஎம். அப்போ 3, 9 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 9 தான் எல்சிஎம் வரும். அப்போது ஹோல் டிவைடட் பை 9. இங்கே தேவையில்லை, ஹெச் ஸ்கொயர்ட் அப்படியே வந்துடும், கே ஸ்கொயர்ட் அப்படியே வந்துடும். இங்கே என்ன வரும்? 3 தான் இருக்குது. 9 மாற்றணும்னா 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ மேலேயும் பண்ணணும். இப்போ minus 12h ஆகிடும். அதே மாதிரி 9k ஆகிடும். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஐ ஹாவ் டு மல்டிப்ளை இட் பை 9. அப்போ என்ன வரும்? 9 7s are 63 equal to 0. இப்போ இந்த 9 எடுத்து போய் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா h squared plus k squared minus 12h plus 9k plus 63 equal to 0. இப்போ பாருங்கள், என்னோட ஈக்குவேஷன் in terms of h and k வந்திருக்கு. பட் ஐ நீட் in the terms of x and y. அப்போது x squared plus y squared minus 12x plus 9y plus 63 equal to 0 is the required equation of the locus. சரிங்களா? Okay students, now we'll continue with the 14th sum. பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான சம், ஆனால் இதுவும் ரொம்ப சிம்பிளான சம் தான். 14th sum. Find the points on the locus of points that are 3 units from x-axis and 5 units from 5, 1. பாருங்க, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் தான். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாருங்கள். அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கான்? 3 யூனிட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3 யூனிட்ஸ் இருக்கான். சரிங்களா? ஓகே, அப்புறம் அண்ட் 5 யூனிட்ஸ் ஃப்ரம் 5, 1. ஓகே, இதை நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நான் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இப்போது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு க்ளூ அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா, அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் எங்கே இருக்குது? தட் ஆர் 3 யூனிட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இருக்குது. இப்போ இது 0, 1, 2, 3 இருக்குதுன்னு வச்சுங்க. ஓகே, இப்போ இங்கே 3 யூனிட்ஸில் இருந்து, இப்போ இங்கே இருந்து 3 யூனிட்ஸ் நமக்கு வருது பாயிண்ட்டு. அப்போ 1, 2, 3, 4 இது நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இங்கேருந்து 3 யூனிட்ஸ் நம்ம போகிறோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நமக்கு கொடுக்கல, அவங்க இங்கேருந்து 3 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட பாயிண்ட் 1, 2, 3ல் இங்கேருந்து நாம் என்ன செய்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் x, 3ன்னு நம்ம இந்த பாயிண்ட்டை நாம் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஃப்ரம் 5, 1 அப்போ 5, 4, 5 இது 1, 2, 3 இல்லையா? இப்போ 5, 1 எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது? 1. அப்போ நம்மளோட பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக 5, 1 இங்கே வருமா?
சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 5 யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்துப்போம். சரிங்க, இப்போது இதில் 2 கேசஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னா 3 யூனிட்ஸ்ன்னு ஜென்ரலாக தான் சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ்லேயே நமக்கு 2 விதமான குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் குவாட்ரண்ட்லேருந்து 3 யூனிட்ஸ்னு நம்ம அஸ்யூம் பண்ணலாம். இன்னொன்று வந்து எப்படி எடுத்துக்கலாம், நெகட்டிவ் குவாட்ரண்ட்டில் இருக்கணுன்றதும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட இந்த 3ன்றது இப்போ இது என்னது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்மளோட ஹெச்கேல எந்த வேல்யூன்னு எடுத்துக்கலாம், கே வேல்யூன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கேவோட வேல்யூ ஒரு கேஸில் +3னும் இன்னொரு கேஸில் -3னும் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அஸ்யூம் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிவன் ஏபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 5. AB is equal to எவ்வளவு, 5 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ ஏபின்றது என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ பாயிண்ட் என்ன பாருங்கள், x,3ன்னு இருக்குது. பி பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 5,1ன்னு நமக்கு இருக்குது இல்லையா? சரி, இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், எக்ஸு மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 3 minus 1 the whole square equal to என்ன வந்துரும், 5ன்னு வந்துரும். சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு மைனஸ் 5 the whole squared என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் தேவையில்லை. ஸ்கொயர் ரூட் தேவையில்லைன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணும் போது என்னவாகும் பாருங்கள், ஹோல் ஸ்கொயர் பண்ணும் போது எலிமினேட் ஆகிடும். அப்போ ஒரு பக்கம் மட்டும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, போத் சைட்ஸ் நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரூட் எப்போதும் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபார்முலாவில் இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை நம்ம எலிமினேட் பண்ணிவிடுவோம், அதுக்காக ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் எலிமினேட் ஆகிடுது. மீதி இருக்கிறது x minus 5 the whole square plus 2 squared வந்து 4 equal to 25ன்னு ஆகிடுது. இப்போ இங்கே a minus b the whole squared இருக்குது. அப்போ a square plus b squared ஓட வேல்யூ வந்து 5 squared 25 minus 10x plus 4 plus 25 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 25 equal to 0ன்னு ஆகிடுது. ஓகே, இப்போ அடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம். x squared minus 10x plus 25 minus 25 cancel ஆகிடுது, plus 4 equal to 0. பாருங்க, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதோட முக்கியமான எய்மே நம்ம எக்ஸோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது சிம்பிள் ஃபேக்டரைசேஷனில் பாருங்கள், 4 2 பிரிக்கணும், ஆட் பண்ணால் -10 வரணும். இஸ் இட் பாசிபிள்? இதை வந்து சிம்பிள் ஃபேக்டரைசேஷனில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அப்போ அதனால் we can go for what, குவாட்ராட்டிக் ஃபார்முலா. அப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் நம்ம போகும்போது ஃபார்முலா நமக்கு தெரியும், x is equal to minus b plus or minus square root of b squared minus 4ac whole divided by 2a. இப்போ a பிளேஸில் என்ன இருக்குது, b பிளேஸில் என்ன இருக்குது, c பிளேஸில் என்ன இருக்குன்றதை பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ மைனஸ் பின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் +10 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b வந்து என்ன ஆகிடும், 10 -10 the whole squared will become 100 minus 4 into a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 4 whole divided by 2 into 1. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போது x is equal to என்ன வருது பாருங்கள், 10 plus or minus square root of 100 minus 16 whole divided by 2. சரிங்களா? அப்போ x is equal to 10 plus or minus square root of 84 divided by 2. அப்போ x is equal to 10 plus or minus 84 எப்படி பிரிக்கலாம், நம்ம 4 into 21ன்னு பிரிக்கலாம், whole divided by 2. அப்போ x is equal to 10 plus or minus 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வெளியே வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 whole divided by 2. அப்போ x is equal to இப்போ 2, இப்போ இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறதுனால 2வை மட்டும் நம்ம காமனாக வெளியே எடுத்துகிட்டு தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 5 plus or minus square root of 21 whole divided by 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா
நம்மளோட எக்ஸோட வேல்யூ பாருங்கள் என்ன வருது 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21ன்னு வருது. ரெண்டு வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது 21. அப்போ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸில் கேயோட வேல்யூவை நம்ம வந்து +3ன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து நம்ம இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு தான் இந்த வேல்யூ, ஒய்யோட வேல்யூ என்ன சொன்னோம், கேயோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டோம் 3ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த கேன்றது தான் ஒய்யோட வேல்யூ. அப்போ therefore பாயிண்ட் இஸ் எக்ஸ் கம்மா ஒய். அது வந்து என்ன வரும் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்னது, ஒரு பாயிண்ட்டு 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 இல்லைங்களா, கம்மா +3. இன்னொரு பாயிண்ட் என்னது 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 கம்மா 3. இது ரெண்டுமே பாயிண்ட்டு தான். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஒரு செட் ஆஃப் பாயிண்ட், கேஸ் 1க்கு உண்டான பாயிண்ட்டு. இப்போ நம்ம கேஸ் 2க்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது கேயோட வேல்யூ வந்து -3ன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3 யூனிட் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து +3ஆகவும் இருக்கலாம் -3ஆகவும் இருக்கலாம் இல்லைங்களா. அப்போ அந்த கேயோட வேல்யூவும் -3ன்னு செகண்ட் கேஸில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். therefore ஏ பாயிண்ட் என்னவா இருக்கும்னா சாரி -x, -3னும் பி வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்த பாயிண்ட் என்னது 5, 1ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது சின்ஸ் இங்கேயும் ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோதான் 5 யூனிட்ஸ் தான். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி பாருங்கள், இது x1 y1, இது x2 y2. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், 5 plus x the whole squared, அதாவது 5 minus of minus x will become plus x plus 1 minus of minus will become plus the whole squared equal to என்னது 5ன்னு வந்துருச்சு. ஓகே, சரி, இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 plus 3 the whole squared plus 1 plus 3 4 the whole squared equal to 5 square. இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் எலிமினேட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், சாரி இது வந்து எக்ஸ் 5 plus x the whole square plus 4 the whole square. அப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், மீதி இருக்கிறது 5 plus x the whole square plus 16 equal to 25 மாறிடுச்சு. அப்போ இது வந்து a plus b the whole square பண்ணும்போது 25 plus x square plus 10x plus 16 minus 25 equal to 0. ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கே a plus b the whole square பார்த்தாலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி. ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ் 25 மைனஸ் 25 என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஆர்டினரியாக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். 16 அப்போ ஆட் பண்ணால் எனக்கு வரணும் 10, ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ரொம்ப சிம்பிளாக 8 2ன்னு வந்துடும். அப்போது x plus 8 into x plus 2 equal to 0. அப்போ x is equal to -8, x is equal to -2. இப்போ இது இன்னொரு செட் ஆஃப் பாயிண்ட்டு எங்கன்னு கேட்டிங்கன்னா கேயோட வேல்யூ -3ன்னு வரும்போது. அப்போ therefore இங்கே வந்து பாயிண்ட்ஸ் வந்து என்ன வரும் பாருங்கள், பாயிண்ட்ஸ் ஆர் ஒரு பாயிண்ட்டு -8, கேயோட வேல்யூ என்னன்னு எடுத்தோம் -3 அண்டு -2, -3. therefore மொத்தமாக நம்மளோட லோக்கஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 4 பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். என்னென்னா 5 ப்ளஸ் √21, 3 1, அடுத்து 5 மைனஸ் √21, 3 1, அடுத்தது -8, -3, -2, -3. இது எல்லாமே நம்மளோட லோக்கஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா?